தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழர்களின் சின்னமான புலியை வணங்குகிறோம். எங்கள் அருமை தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்கள் மாலை வணக்கம். இங்கே நடந்துகிட்டு இருக்கிற மத்திய அரசும் மாநில அரசும் அவர்களுடைய செயல்பாட்டை ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால், பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டையிடுமாம், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசும் மாநில அரசும். பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டையிடுது. எனது அருமை தாய் தமிழ் உறவுகளை ஒன்றை சிந்தித்து பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆன் தி ஸ்பாட் பொய்யர். வாயிலிருந்து பொய்ய தவிர எதுவும் வராது. நான் கூட கொஞ்சம் பயந்தேன். எழுதி வச்சுக்க, கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா ஜெயிக்கும். ஆனா என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எழுதி வச்சுக்க லூலு மார்ட் வரவே வராதுன்னு அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், கோயம்புத்தூர்ல பாஜக வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். தேர்தலில் நானும் 2016 தேர்தலில் போட்டியிட்டேன். 2 வேட்புமனுக்கள் போட்டோம். எல்லா வேட்பாளரும் போடுவாங்க, எழுத்துப்பிழை வந்துடக்கூடாது, முன்மொழிகிற வாக்காளர்களுடைய விவரங்களை விடுபற்றக்கூடாது என்று 2 வேட்புமனு போடுவாங்க. ஆனால் உறுதிமொழி பத்திரம், நான் NJS எனப்படுகிற நீதிமன்ற கட்டணங்களுக்கு அல்லாத நாம் சொத்துக்கள் விற்க வாங்குற பத்திரங்களில் மட்டும்தான் உறுதிமொழி பத்திரம் அடிப்போம். ஆனா அந்த அண்ணாமலை உறுதிமொழி பத்திரம் எதில் அடிச்சுட்டு வந்திருக்கான் பாருங்க. நீதிமன்ற கட்டணம் முத்திரைத்தாள்ல 1, நீதிமன்ற கட்டணங்களுக்கு அல்லாத முத்திரைத்தாள்ல 1. 2 இதை யார் செய்வானா? 1 பைத்தியக்காரன் செய்வான், இல்லைன்னா கிரிமினல் செய்வான். வேலை மனக்கட்டு அந்த முத்திரைத்தாள் 1, இந்த முத்திரைத்தாள் 1. பெட்ரோல் டீசல் விலை என்னாச்சு? சுங்கச்சாவடி கட்டணம் என்னாச்சு? GST வரி என்னாச்சு? இப்படி உழைக்கிற மக்களிடமிருந்து நம் வரிகளை எல்லாவற்றையும் சுரண்டி அதை அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்து விட்டு அவர்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிவிட்டு எல்லாவற்றையும் ஓட்டாண்டி ஆக்கி விட்டு இப்ப நாட்டை திவாலாக்கிற நிலைமையில வச்சிருக்கிறான். இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறான். எனது அருமை தாய் தமிழ் உறவுகள் நன்றாக சிந்திச்சு கொள்ளுங்க. பாரதிய ஜனதா அரசு முதல் தடவை வருகிறது. பாரதிய ஜனதா அரசு முதல் முறை வருகிற போது அடுத்த தேர்தல் வருகிறது. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன பண்ணிட்ட அப்படின்னு. பாரதிய ஜனதா அரசு வருகிற பொழுது அங்கே கேட்கிறார்கள், அடுத்த 5 வருஷம் என்ன பண்ண போறேன்னு. அடுத்த 5 ஆண்டு என்ன செய்ய போறேன்னு கேட்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது, ஒரு 5 வருஷத்துல பிரதமர் மோடியால நாட்டை நட்டமா நிறுத்த முடியாது. இன்னொரு 5 ஆண்டுக்குள்ளாங்க. நம்ம இந்திய மக்களும் இன்னொரு 5 ஆண்டு கொடுத்துட்டாங்க. இந்தியா நட்டமா நின்றுச்சான்னு பார்த்தா இப்ப என்ன சொல்றாங்க, 2047 வரையும் கூட, அப்பதான் இந்தியா நட்டமணிக்கும்ன்றாங்க. இதை என்னைக்கு சரி செய்யறது? என்னைக்கு? ஒரு விவசாயியாக நான் இங்கே ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு விவசாயியாக இங்கே நம்மை ஆளுகிற அரசு சாராய கடையை நடத்துது. நம்மை ஆளுகிற ஆட்சியாளர்கள் சாராயம் காய்ச்சுறாங்க. நீ சாராயம் காய்ச்சுவ, உனக்கு காசு வேணும். நீ உன் அரசுக்கு வருமானம் வேணும், சாராய கடை நடத்துவ. ஆனா விவசாயி எங்க போறது? அப்ப நாங்க என்ன சொல்றோம், விவசாயிக்கு கஞ்சா பயிரிடுற உரிமையை கொடுத்துரு. 1 ஏக்கர் வச்சிருந்தா 1 சென்ட், 5 ஏக்கர் வச்சிருந்தா 5 சென்ட் விவசாயி கஞ்சா பயிரிட்டுக்கலாம். சொல்லிடு நான் பயிரிட்டுறேன். நெல்ல கொள்முதல் நிலையத்தில் போடுறோம் பாரு, அரசு கொள்முதல் நிலையத்தில். அதே போல நாங்க இந்த கஞ்சாவை ஒத்த இலையை நாங்க வெளியே வைக்கலப்பா, சுட்டு கொடுப்பா எங்களை தனியா வித்தா. நீ அதை கொண்டு போய் நாங்க DNCல போட்டுறோம். நெல் கொள்முதல் நிலையத்தில் என் கஞ்சாவை நீ கொள்முதல் பண்ணிக்க. நீ ஆட்சி விற்கிற சாராயத்தை விற்கிற ஒரு டாஸ்மாக்ல அதுல கஞ்சா கவுண்டர் 1 வச்சு வித்து விட்டு போடா, கழுதைய வித்து விட்டு போடா. என்ன இப்படி நாம் தமிழர் கட்சி கஞ்சா பயிரிட சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. வலியின் வெளிப்பாடு. இப்படி செருப்ப கழட்டி அடிச்சாவாது இவங்களுக்கு புத்தி வருமா என்கிற வலியின் வெளிப்பாடு.
நாம் தமிழர் கட்சி என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்னாடி ஒன்றை சொல்லிக் கொள்றேன். இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெல்லப்போகிற முதல் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் எந்த தொகுதியா இருந்தாலும் சரி, அவர்கள் நம் இந்திய பாராளுமன்றத்தில் பேச போகிற முதல் வார்த்தை கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை எங்களை பிரிச்சு விடு. இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் பேச போகிற முதல் வார்த்தை. அதனால் எனது அருமை தாய் தமிழ் உறவுகள், உங்களை நம்பி நிற்கிறோம், நீங்கள் நம்ப நிற்கிறோம். எங்களுக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு தந்து எங்களுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு மீண்டும் எமது தேசிய தலைவரை வணங்கி விடைபெறுகிறேன். நாம் தமிழர். நன்றி அண்ணா. அடுத்ததாக மாநில கொள்கை